வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை இரவு இடிமழை பொழிவு வலுத்து காணப்பட்டது. நேற்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் தொடங்கிய மழை சேலம் மாவட்டத்தில் பரவலாகி அது அப்படியே டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி வரைக்கும், அதே போல மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் தொடங்கிய மழை பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளில் கூட மழை தான். பெருநாளி என்பது ஒரு பெரிய மழை பொழிவு குறைவான பகுதி. அந்த இடத்துல கூட நேற்றைக்கு 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்கள் சந்திக்கும் இடம் பெருநாளில 3 சென்டிமீட்டர். அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் பொழிந்த மழை ராமநாதபுரம் வடக்கு கடலோரம் வரைக்கும் வந்தது. இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. காரைக்கால் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இது நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி நாகூர் அதன் எல்லையோர பகுதிகளில் நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுத்து நிறைவடைந்திருக்கிறது. அதாவது நாகப்பட்டினம் தலைநகர் பகுதியிலேயே 68 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 7 சென்டிமீட்டர் பெய்திருக்கு நாகப்பட்டினத்துல. மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கு உள்ளே திருக்கண்ணபுரம் 66 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 6.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அதே பார்த்தீங்கன்னா கொல்லாபுரம் மயிலாடுதுறை மாவட்டம் 17 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அதனை ஒட்டியுள்ள பகுதி பார்த்தீங்கன்னா முடிகொண்டான் 50 மில்லிமீட்டர், முடிகொண்டான் 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு முடிகொண்டான். அடுத்தபடியா பேரளம் 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தோட நாச்சியார் கோவில் 27 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இதான் வழித்தடம், அதோட வழித்தடம். மேலக்கருப்பூர் அதாவது அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட எல்லையோர பகுதியில் பெய்த மழை அரியலூர் மாவட்டத்தில் மேலக்கருப்பூர் 48 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அரியலூர்லயே 47 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 47 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழை தான். அடுத்தபடியா மதுரை மாவட்டம் தொடங்கிய மழை காரைக்குடிக்கு சற்று கிழக்குப்புறம் உள்ள பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு மேல பெய்திருக்கு, 66 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அறந்தாங்கிக்கும் காரைக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில். இன்னும் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை எல்லாம் நிறைய கனமழை பொழிந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இன்றைய மழை பொழிவு நேற்றை விட கூடுதல் புறப்பட்டு நேற்றைய சொல்லி இருக்கிறோம். 14ஆம் தேதி கனமழை வாய்ப்பு இருக்குன்னு இதுல இருந்து ஒரு 3 நாள் இடைவெளி கொடுக்குது. 15, 16, 17 இந்த 3 நாள் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் குறைந்த பரப்பில் மழை இருக்கும். ஆனால் இன்னைக்கு மழை எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைய மழை உறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் மாவட்ட பகுதி ஒதுக்கி தான் அது எந்த மாவட்டத்துக்கு உறுதியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மதுரை மாவட்டத்தோட தெற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதி தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலுமே நேற்றைக்குமே வால்பாறை திருமூர்த்தி பகுதியெல்லாம் மழைதான். திருமூர்த்திக்கு தெற்கு நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் இடிமழை பொழிவு காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு கேரள எல்லையோரத்திலும் சாரல் தூறலாம் காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு கனமழை தெரிகிறது, வால்பாறைக்கும் தெரிகிறது. ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மழை தெரிகிறது. அந்த மழை நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவிலையும், அதாவது கோடநாடு கோத்தகிரி தாண்டி அப்படியே ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் மற்றும் பண்ணாரி சத்தியமங்கலம் அப்படியே தாளவாடி பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவு மேட்டூர் வரைக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் பவானிசாகர் பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூட, கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை தெரிகிறது. ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம் தாண்டி மேட்டூர் வரைக்கும், நாமக்கல் சேலம் பகுதிகளுக்கும், அதே போல தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி கிழக்கு பகுதிக்கும், குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, திருச்சி மாவட்டத்தோட திருச்சிராப்பள்ளி எல்லையோர பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட எல்லையோர பகுதி, திண்டுக்கல் அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சொல்லலாம். புதுக்கோட்டை, அந்த பக்கம் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், அதே போல கரூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், பெரம்பலூர், வடக்கே சேலம் மற்றும் கடலூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைய மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, விருதுநகர், பெருநாளி உட்பட, அதே போல மதுரை மாவட்டத்தோட பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக, அது டெல்டாவிற்குள்ளும் நேற்றைக்கு டெல்டாவில் தெற்கு டெல்டாவில் கொஞ்சம் இருந்துச்சு, வடக்கு டெல்டாவில் நல்ல மழையே இருந்துச்சு. அதாவது கும்பகோணம்,
தாராபுரம் நாச்சியார் கோயிலிருந்து அப்படியே நன்னிலம் கனமழை பொழிந்திருக்கும். நன்னிலம் அப்படியே பார்த்தீங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் வரைக்கும் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது நாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் அதே போல் அந்த பகுதிகளுக்கும் உண்டு. ஆனால் நேற்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்றைக்கு பெய்யும், நேற்றைக்கு பெய்த பகுதிகளுக்கு இன்றைக்கு குறைவாக பெய்ய வாய்ப்பு இருக்கு. அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்றைய பெய்யாத பகுதிகளுக்கும், கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும், கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும், அதே போல விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கும் இன்றைக்கு மழை உண்டு. இன்றைய மழைப்பொழிவு சற்று பளபளாக இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாளைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதாவது நாளைய மழைப்பொழிவும் இருக்கும். அதாவது 15, 16, 17 மழை இருக்கும். ஆனால் பரவலா இருக்காது. 15, 16, 17 கண்டிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கும். வடகோடி வட உள்பகுதி, அதாவது திருவள்ளூர் மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு அங்க 15ஆம் தேதி இருக்கும். 15, 16, 17 எல்லாமே மாலை இரவு தான். 16ஆம் தேதி வாய்ப்பு கூடுதல், 15 விட 16 வாய்ப்பு கூடுதல், 16 விட 17 வாய்ப்பு கூடுதல், 18 மீண்டும் மழை பரவலாகும். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு நல்ல மழை தெரிகிறது. சென்னை உட்பட கடலூர்ல இருந்து எடுத்துக்கலாம். கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இது வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மீண்டும். ஆக சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை உண்டு. காற்று பகுதிக்கு கொஞ்சம் நெருக்கமா வந்துடும் சொல்லியிருக்கிறோம். மணப்பாறையை தாண்டி வரும். உச்சபட்ச காற்று பகுதி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கோயம்புத்தூர் வடக்கு தெற்கு தெரியுது. திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரத்துக்கு கிழக்கே தெரியுது. அதே போல கரூர் மாவட்ட பகுதி தெரியுது, திருச்சி தெரியுது, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் தெரியுது, கொடைக்கானல் மலைப்பகுதிகள் தெரியுது, மதுரை தெரியுது, ராமநாதபுரம், விருதுநகர் தெரிகிறது ஆங்காங்கே உள்பகுதிகளில். அதே போல கிழக்கு பகுதி, விருதுநகர் கிழக்கு பகுதிக்கு தெரிகிறது. சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே நேற்றைக்கு ஒதுக்கிய டெல்டா பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் பரவலாகவே தெரியுது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை விட தர்மபுரிக்கும் சேலத்துக்கும் கூடுதல் வாய்ப்பு தெரியுது. நாமக்கலுக்கும் ஈரோட்டுக்கும் தெரிகிறது. நீலகிரிக்கு உறுதியாக தெரிகிறது. பிறகு அப்படியே ஒட்டுமொத்த வட உள் மாவட்ட பகுதி அனைத்துக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது. நாளைக்கு கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும். ஆனால் சென்னை, திருவள்ளூருக்கு லேசாக இருக்கும். இரவு நேர மழை மீண்டும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மழை மீண்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு தீவிரமடையும். தொடர்ந்து மழை அப்படியே படிப்படியா 2 நாள் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். அதாவது 15, 16 கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். 17 சென்னையில் தொடங்கும். 18 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொஞ்சம் மீண்டும் பழையபடி தொடங்கும். மீண்டும் 19, 20, 21, 22 மீண்டும் தமிழ்நாட்டில் வெப்பசலன மாலை இரவு மழைப்பொழிவு தீவிரமடைந்துடும். 22ஆம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை மெல்ல கொஞ்சம் தீவிரமடையும். மாத இறுதியில் வலுப்பெறும். இப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் கோல்கத்தாவிற்கு தெற்கு புறமாக நீடித்து கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்க தொடங்கி இருக்கு. மெல்ல நெருங்கி கரை கடந்து மேற்கு வங்கம் வழியாக சத்தீஸ்கர் வழியாக அது அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் நோக்கி பயணிக்க இருக்கிறது. அடுத்த நிகழ்வும் 22ஆம் தேதி நிகழ்வும் அதே போலதான் பயணிக்க இருக்கிறது. இது 2 நிகழ்வுக்கு பிறகுதான் ஒடிசா, ஆந்திர பிரதேச நிகழ்வு வரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு எப்படி கொடுக்க போகிறது, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பிடிப்பு எப்படி கொடுக்க போகிறது என்பதை அடுத்த அறிக்கையில மேட்டூர் அணை 90 அடி 50 டிஎம்சி எட்டி 50 டிஎம்சியை அடைந்த பிறகு, அதாவது 90 அடி என்கின்ற 50 டிஎம்சியை முழு 50 டிஎம்சி 94க்கு 50 டிஎம்சியை அடைந்த பிறகு தமிழ்நாடு அரசு நீர் திறப்பு முடிவை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 50 டிஎம்சி என்பது அது வரக்கூடிய 25ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி வாக்கில் தான் அமையும். ஆகஸ்ட் 25, 26 தான் அமையும். ஏனென்றால் அது தொடர்பான அறிக்கையும் இதனை தொடர்ந்து சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.